டெல்லி தலைமையினுடைய முடிவு இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் போட்டுழைத்த சில விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி தெளிவா பேசுவோம். அண்ட் திரும்பவும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சிபிஐ ரைடு, இடி ரைடு மாதிரி நிறைய நடக்க போகுது, ஜெயிலுக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு சொல்லப்படுது. என்னெல்லாம் நடந்திருக்கு, கரூர் சம்பவத்தினால இப்ப எந்தெந்த கட்சிகள் வீரியம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கறத டோட்டலா பார்ப்போம். டீகோட் பண்றேன், மிஸ் பண்ணிடாதீங்க, லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். என்ன தீபிகா. அண்ணாமலை அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை சொல்றாரு, முன்னாள் சாராய அமைச்சர் பதட்டத்தில் பேசுவதுதான் சந்தேகம் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி. இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையாவே செந்தில் பாலாஜி அவர்கள் மேல நிறைய தப்புகள் இருக்கலாம் அண்ணாமலை சொல்ற மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி அண்ணாமலை ஃபைட் ஸ்டார்ட் அப்படின்னு போடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை போடுங்க. அண்ட் இந்த வீடியோவையும், அதாவது அண்ணாமலை கையில இதை எடுத்திருக்காருல்ல, இது கண்டிப்பா சக்சஸ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ கூட லைக் போடுங்க. செந்தில் பாலாஜியை விட அதிகமா பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்களுடைய பிரஸ் மீட்டை பயங்கரமா பார்த்துட்டு இருக்காங்க. சோ ஒரு பக்கம் அண்ணாமலை போன்ற பல நபர்கள் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? எடப்பாடியார் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இன்னைக்கு தேதிக்கு 2 பேரும் அடிச்சு கவுக்கிறது ஊடகங்களை மட்டும்தான். ஊடகம் என்ன பண்றீங்க? நிறைய விஷயங்கள் நாட்டில் நடக்குதுங்க. தமிழகத்துல அவ்வளவு விஷயங்கள் நடக்குது. ஆனா எல்லாத்தையுமே தூக்கி விட்டுட்டு செந்தில் பாலாஜி அவர்களுடைய பிரஸ் மீட்டை போட்டு 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 ஏன் காமிக்கிறீங்க? அவர் என்ன பொறுப்புல இருக்காரு? அமைச்சரா இருக்காரா? இல்ல வேற ஏதாவது பொறுப்புல இருக்காரா? எதுவுமே கிடையாதுல்ல. அவர் ஏன் இங்க பிரஸ் கிட்ட பேசணும்னு என்ன அவசியம் இருக்கு? அவர் ஏன் பேசணும்? சரி, ஓகே, அந்த இடத்துல அவரை சஸ்பெக்ட் பண்றாங்க, அவரை இழுத்து வச்சு பேசுறாங்க, அதுக்காக அவர் பேசுறாருன்னு வச்சுப்போமே. அவருக்குன்னு ஒரு டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசாரணை குழு அப்படிங்கறத ஒண்ணு நீங்களே தான் அமைச்சிருக்கீங்க. தமிழக அரசாங்கம் தான் அமைச்சிருக்காங்க. சோ அவங்க விசாரிச்சு இதுதான் முடிவு அப்படிங்கறத அவங்க சொல்லணும். இன்ஃபேக்ட் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் பாஜகவுல இருந்து எங்களால வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, மோடி அவர்கள் தேசிய தலைமையில இருந்து என்ன பண்றாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து 2 நபர்கள், நிர்மலா சீதாராமன் கூட இன்னொரு நபரை அமைச்சு நீங்க போய் அங்க பாத்துட்டு வாங்க எப்படி இருக்கு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது, என்னால வர முடியல, என்னுடைய பிளேஸை நீங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறாங்க. வராங்க, மக்கள் சந்திக்கிறாங்க, குறைகளை கேட்கறாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நேர்ல எல்லாத்தையுமே ஆய்வு பண்றாங்க. நாங்க இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டோம், பிரதமர் அவர்களுடைய காதுல போயிட்டு நாங்க எல்லாத்தையும் சொல்லிடுவோம், என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட விடாம நாங்க பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு பிரஸ் மீட் நடக்குது. அதுல நிர்மலா சீதாராமன் அவர்கள்கிட்ட பலவிதமான கேள்விகள் கேட்கப்படுது. இதுல எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன், எங்க இந்த மாதிரி கத்தியெல்லாம் வச்சு கிழிச்சதாலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது இதை நீங்க அவங்க என்ன முடிவெடுப்பாங்க, இல்ல இதுல யாரு சம்மந்தப்பட்டிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்கன்ற கேள்விகள் வரும்போது இது ரொம்ப ஒரு ஒரு குரூஷியலான குவெஸ்டின் தான் இல்லையா? இதுக்கு அவங்க எப்படியுமே ரியாக்ட் பண்ண முடியாது. இது அரசியல் அப்படிங்கறத தாண்டி இவங்க ஒண்ணுமே பேச முடியாது. இந்த கட்சிக்கு சொல்றாங்க அப்படின்னா அந்த கட்சி கொந்தளிக்க ஆரம்பிச்சிடும். சோ இந்த கட்சியா அந்த கட்சியா, அந்த கட்சியா அந்த கட்சியா அப்படின்னு வரும்போது நிர்மலா சீதாராமன் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணாங்க. இங்க பாருங்க, நாங்க எங்களுக்கு சென்ட்ரல் எங்களை அமிச்சாங்க, நாங்க வந்திருக்கோம், புரிஞ்சுக்கணும், நீங்க மத்திய அரசாங்கம் அமைச்சிருக்காங்க, நாங்க வந்திருக்கோம், மோடி அவர்களால் வர முடியல, அதனால நாங்க வந்தோம், பார்த்தோம், அவங்களுடைய ப்ராப்ளம்ஸை கேட்டிருக்கோம், நாங்க போய் சொல்லிடுவோங்க, அப்படியே மட்டும் தான் அவங்க மெயின்டைன் பண்ணாங்களே தவிர தேவையில்லாம வாய விடவே இல்லை. விசாரணை குழு அப்படிங்கறத அமைச்சிருக்காங்க இல்லையா? சோ கண்டிப்பா எல்லாமே நடக்கும். அவங்க உங்களுக்கு சீக்கிரமா எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்கன்ற அளவுக்கு தான் அவங்க பேசியிருந்தாங்க. ஆனா இதே கேள்விகளை போலீசார்கிட்ட கேட்கும் போது, ஏங்க இப்போ இதுங்க விசாரணை நடந்துட்டு இருக்குல்ல, அருணா ஜெகதீஷன் அவர்கள் எடுத்துட்டு இருக்காங்களா, வெயிட் பண்ணுங்க, பொறுங்க பொறுங்க அப்படின்னு சொல்லி சொன்னவங்க இவ்வளோ பேரும் ஒரு பக்கம் விசாரணை நடக்குதுன்னு சொல்லும் போது செந்தில் பாலாஜி அவர்கள் பொசுக்குன்னு எல்லாரையும் அசிங்கப்படுத்தி விட்டாரு. என்னப்பா இது அப்படின்னு சொல்லிதான் கேக்குறாங்க. காரணம் என்ன? அவங்க ஒரு விசாரணை அப்படிங்கறது ஒரு நடக்கும் முன்னாடியே நீங்க எப்படி அது சொல்லலாம், இதை சொல்லலாம், நீங்க எப்படி சொல்லுவீங்க? என் பேரெல்லாம் சொல்றாங்களா? அதெல்லாம் எப்படி நடக்கும்? அங்க இவ்வளவு நேரம் விஜய் ஸ்பீச் நடக்குது, அதுக்கப்புறம் தாங்க கல்வீச்சா இருந்தாலும் என்னென்னவோ சொல்றதெல்லாம் நடக்கும். யாரோ ஊடுருவி விட்டாங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சாத்தியமே கிடையாது, அதெல்லாம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகி பேசிட்டு இருக்காரு செந்தில் பாலாஜி. சோ இந்த விஷயம் ஊடகங்கள் போட்டு உடைச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே. இன்னைக்கு தேதிக்கு, அதாவது செப்டம்பர் மாசம் மட்டும் முழுக்க தமிழகத்துல மட்டும் 127 பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு. இதை எந்த ஊடகமாவது அட்ரஸ் பண்ணி காமிச்சிருக்கீங்களா? இந்த அரசாங்கத்தின் ஆட்சியில தான் அதெல்லாம் நடக்குதுன்னு காமிக்கிறீங்களா? 122 கொலைகள் நடந்திருக்கு, அதை யாராவது காமிக்கிறீங்களா? இது எல்லாத்தையுமே விட்டுட்டு செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த பெரிய பிரஸ் மீட்டை போட்டு கிழிச்சிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அதிமுகவினுடைய ஐடி விங் பொழந்து கட்டிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல
என்டிஏவினுடைய உண்மை கண்டறியும் குழு அப்படின்னு சொல்லப்படுற இந்த குழு தீவிரமா நிறைய விஷயங்கள், நிறைய உண்மைகள் நாங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி செம்மையா கலெக்ட் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே ரிப்போர்ட்ஸா கொண்டு போயிருக்காங்களாம். அடுத்த கட்டமா இவ்வளோ விஷயங்கள் நடக்குது, இது எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணாம திமுகவினுடைய தவறு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டாம நாங்க நல்லா இருக்கோம், நாங்க வந்து இப்படிதான் இருப்போம், திமுக அதாவது ஆட்சி என்னவோ அந்த அரசாங்கத்துக்கு நாங்க துணையா நிப்போம்னு சொல்லி நீங்க நின்னீங்கன்னா என்ன சரி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பொழந்து கட்டிட்டு இருக்கிறாரு எடப்பாடியார். இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே திமுக பதில் கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸா இல்ல. என்ன நாங்க என்ன பண்ணோம், நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொந்தளிக்க தான் போறாங்களே தவிர எங்க கிட்ட என்னங்க இருக்குது பதில் நாங்க கொடுக்கறதுக்கு, அங்க சாதாரணமா நடந்த விஷயம் அது அப்படின்னு சொல்லிதான் போகும் இந்த விஷயம். சோ செந்தில் பாலாஜி அவர்களே வந்து என்ன சொல்றாரு, அவங்க கேட்ட இடங்கள் இருக்குல்ல அது எல்லாத்தையும் தாண்டி நாங்க இந்த கொடுத்துருந்தோம்ல இந்த இடம் தான் கரெக்டான இடம். லாஸ்ட் டைம் வந்து அதிமுக பிரச்சாரம் பண்றாங்க, அப்போ 15,000 பேர் கிட்டத்தட்ட நிக்கிறாங்க. இவங்க சொன்னா 10,000 பேருக்கு 5,000 பேர் எக்ஸ்ட்ரா வந்தா பிரச்சனை இல்லையேன்னு தான் நாங்க நினைச்சோம். ஆனா 27,000 29,000 பேர் வருவாங்க நாங்க நினைக்கல அப்படிங்கிறாங்க. ஆனா அதற்கான பாதுகாப்பு இப்படி எல்லாம் கொடுத்துருக்கலாமேன்னு கேட்டா கேள்விக்குறியாதான் நிக்குது. சோ இது வரைக்குமே நம்ம பார்த்தோம்ல எந்த ஒரு கூட்டத்திலையும் இப்படி அந்த ஒரு வேவ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அவ்வளவு ஒரு க்ரௌடு. அண்ட் இப்ப புதுசா வந்து செருப்பு தூக்கி போட்ட நபர்கள் எல்லாம் வந்து ஒரு நியூஸ் சேனல் எடுத்துட்டாங்க. எடுத்து இங்க பாருங்க இது வந்து என்னவோ காமிக்கிறதுக்காக தான், அங்க ஒன்னும் நடக்கலாங்க, பெருசா ஒன்னும் இல்ல, இளைஞர்கள் கூட்டம் திடீர்னு மயங்கி விழுறாங்க, அங்க எங்களை பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக மட்டும்தான் செருப்பெல்லாம் தூக்கி போடப்பட்டிருக்குன்ற மாதிரி எல்லாம் போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறத பார்ப்போமே. அண்ட் இபிஎஸ் அவர்களுடைய கேள்வி இன்றைய தேதிக்கு என்னவா இருக்கு அப்படின்னா, திமுகவினுடைய அரசாங்கம் என்ன பண்ணிருக்கீங்க, கரூர் சம்பவத்துல நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு விசாரணை குழு அப்படிங்கறத தாண்டி ஒரு விசாரணை நாங்க இப்படிதான் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு விசாரணை கமிஷன் ஒண்ணு போட்டீங்க. சரி ஓகே அதை போட்டீங்க. அடுத்த கட்டமா நீதிமன்ற விசாரணை அப்படிங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு சைடு பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. இது கூட காவல்துறை வழக்கு, காவல்துறை கைது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா கரூர் சம்பவத்து மேல யார் யாரெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ எல்லாரையும் தூக்கி உள்ள போட்டுட்டு இருக்கீங்க. ஆனா சிஎம் அவர்களுடைய வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கான காரணம் என்ன, இவ்வளவு விஷயங்கள் கவர்மெண்ட் தரப்புல நடக்குது இல்ல, இது எல்லாமே நடக்கும் போது நீங்க தனியா ஏன் விளக்கம் கொடுக்கணும், மக்களுக்கு ஏன் விளக்கம் கொடுக்கணும்? அப்போ என்னவோ மக்கள் மத்தியில மக்களோட மனசுல ஊடுருவுது, என்னவோ ஒண்ணு நடக்குது, அதை வந்து நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, நம்ம மேல எதுவும் வரக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் இதெல்லாம் போட்டீங்களான்ற கேள்விகளை தான் எடப்பாடியார் கேட்கிறாரு. சிஎம் அவர்கள் வீடியோ ரிலீஸ் பண்ணது ஏன், கூடுதல் தலைமை பொறுப்புல இருக்கிற நிறைய பொதுச் செயலாளர்கள் எல்லாம் வீடியோ விடுறது எதுக்காக, அண்ட் டிஎஸ்பி ஏன் பத்திரிகையாளர்களை பாக்குறாரு, அடுத்து வந்து ஏடிஎஸ்பி ஏன் பாக்குறாரு, அடுத்து செந்தில் பாலாஜி அவர்கள் ஏன் பிரஸ் மீட் கொடுக்குறாரு, அது கேட்டா நாங்க வந்து எவ்வளவு பேர் எங்க ஊர்ல நடந்திருக்கு, என்ன இது மாதிரி நடந்துருச்சுன்றதுக்காக எவ்வளவு பேர் என்னவா நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த மீட்டிங் எல்லாம் சொல்றீங்க. இதெல்லாம் இவ்வளவு பேர் ஏன் அதை வந்து ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி மூடி மறைக்கிறதுக்கான காரணம் என்ன? இவங்கெல்லாம் ஏன் வந்து பேசணும்? விசாரணை ஆணையம் அப்படிங்கறதும் ஒண்ணு இருக்கு, அவங்க விசாரணை அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஆணையம் தெளிவா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எதுவுமே வந்து வெளியில விடாத சமயத்துல செந்தில் பாலாஜி இந்த இதுல அவங்க வரல இவங்க வரல, நாங்க கரெக்டா தான் பிளேஸ் கொடுத்துருந்தோம், இவ்வளவு பேர் நிக்க முடியும், இதுக்கு மேல நாங்க என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் இவரே தீர்ப்பா சொல்லிட்டாரே. அப்ப விசாரணை ஆணையம் என்ன பண்ணுவாங்க? அந்த கமிஷன் எதுக்காக அப்ப நீங்க அலோகேட் பண்ணிருக்கீங்க? அவங்க தானே ரூல், இதெல்லாம் இப்படி நடந்திருக்கு கரெக்டா பண்ணிருக்காங்கன்னு அவங்க தானே சொல்லணும். இவர் ஏன் சொல்றாருங்கிற கேள்விதான் இருக்கு. அதுல அண்ணாமலை அவர்களுடைய கேள்வி என்ன, அவர் என்ன இப்ப வந்து டெல்லியோடைய விஷயத்த சொல்லிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெல்லிக்கு போன நியூஸ் அப்படிங்கிறது ஒரு கத்திய வச்சு குத்துறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிருக்காங்க, கிழிச்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா? சோ இந்த விஷயம் எல்லாத்துக்குமே செந்தில் பாலாஜி ஒரு ரிப்ளை கொடுத்திருந்தாரு. இது எல்லாத்தையுமே டெல்லி எடுத்துட்டு போய் டெல்லி கிட்ட கொடுத்துட்டாங்க, தலைமை பொறுப்புல இருக்கிற அனைவருக்கிட்டையும் போயிருச்சு. சோ கத்தியால குத்துறதெல்லாம் சொல்றீங்க, கிழிச்சதா சொல்றீங்க, அவங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்கன்றதை நீங்க சொல்லணும்ல, எங்களுக்கு காமிக்கணும்ல அப்படிங்கிறாங்க. இதற்கான பதில் என்னவா இருக்கும், என்ன சொல்லுவாங்க? இது வந்து முதலமைச்சர் அவர்களுக்கே ஒரு பெரிய தலைவலியா தான் இருக்கும். எப்படா சரி பண்றது, என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி அவருக்கே வந்து ஒண்ணுமே புரியாத ஒரு மைண்ட் செட்டா தான் இருந்திருக்கும் போல. அவ்வளவு அளவுக்கு குளறுபடிகள் அப்படிங்கிறது இன்றைய தேதிக்கு நடந்துட்டு இருக்கு. இதுல நம்ம அண்ணாமலை அவர்கள் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, உச்ச நீதிமன்றமும் இதுல வந்து நேரடியா தலையிடும். அவங்க இப்போ வந்து ரிட்டையர்ட் ஆன நபர்கள்லாம் வேணாம், கரண்ட்ல யார் இருக்காங்க அவங்க வந்து இந்த கேஸை டீல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி விடணும். அடுத்து தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணிருக்காங்க, சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுத்திருக்காங்க.
அதை நிறைவேற்றப்படட்டும். அதற்கான ஒரு டைம் டியூரேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அது பண்ணட்டும், அவங்க சீக்கிரமா பண்ணணும். பொதுவா அதிக பேர் சொன்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறது, என்டிஏ கூட்டணி சார்பில் உண்மை கண்டறியும் குழு கிட்ட சொன்ன விஷயம் அப்படிங்கிறது, கத்திய வச்சு நிறைய பேருக்கு இழிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. என்னுடைய ஒரு அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, என்னுடைய பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ்க்கே இப்படி நடந்திருக்கு. அவங்க ஹாஸ்பிட்டல்லாம் போல, சரி அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே பக்கத்துல இருக்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தாங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியே வர வர அதெல்லாம் எப்படி, அதெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது, எங்கெல்லாம் போயிருக்காங்க, ஆதாரம் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர்கள் உட்கார்ந்து பேசுறதும், அவரா வாலண்டியரா வந்து உட்கார்ந்து பேசுறதும் ஒரு பெரிய, ஏன்னா அது இப்படிலாம் நடக்குதுன்ற மாதிரி நம்ம யோசிக்கிறோம்ல. ஆனா ஐபிஎஸ்ஆ இருந்திருக்காரு பாருங்க, அவர் எப்படி விட்டுருவாரா என்ன? கருத்து திணிப்பு அப்படிங்கறது நீங்க ஏன் திணிக்கிறீங்க எங்க மேல? நாங்க என்ன நினைக்கிறோம், நாங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத நாங்க பாத்துக்கிறோம். இது கரெக்டா தான் இருந்துச்சு இந்த இடம், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் வந்து ஆதாரம் எல்லாம் காமிக்கல, யாருக்கும் கத்தியால குத்தல, இதெல்லாம் வந்து நடந்தா எனக்கு நீங்க கொடுங்க ஆதாரம், இதெல்லாம் நீங்க ஏன் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை கேட்டிருந்தாரு. இது மட்டும் இல்லாம முன்னாள் சாராய அமைச்சர் பதட்டத்தில் பேசுவது சந்தேகம் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் பதட்டமா பேசுறது மட்டும்தான் சந்தேகத்தை ஏற்படுத்துது திமுக அரசாங்கத்தின் மேல அப்படின்ற ஒரு வார்த்தை கடைசியா போட்டு முடிச்சிருக்காரு. இதுவே ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இதுவே வந்து ஒரு பெரிய சஸ்பெக்ஷன் தான். இது வந்து இதுக்கு பதில் இனிமே எப்படி இருக்கும்? சோ அண்ணாமலை அவர்கள் கையில எடுத்துட்டாரு ஒரு விஷயம் அப்படின்னா, கண்டிப்பா ஷார்ட்டா முடிச்சு வைக்காம போக மாட்டாரு. என்ன தெரியும் உனக்கு, என்ன தெரியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். டிஆர் பாலு அவர்களுடைய அந்த சொத்து குவிப்பு வழக்கு அப்படிங்கிறது ஒண்ணு வந்துச்சு. அண்ட் டிஎம்கே ஃபைல் 1 ஃபைல் 2 அப்படின்னு சொல்லி நிறைய ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இதுல கேஸ் ஒண்ணு போயிட்டு இருக்கு இல்லையா? இது நீதிபதிகள் என்ன சொல்லிட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டா வந்து நீங்களே வந்து விசாரணை அப்படிங்கறத பண்ணுங்க அப்படின்னு. ஓகே, நான் பண்ணேன் அப்படின்னா நிரூபிக்கப்படும், குற்றம் நிரூபிக்கப்படும், எங்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவா அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிற விஷயங்கள் நம்ம எல்லாரும் அறிந்ததுதான். இந்த மாதிரி இப்போ அவரையே அப்படி கவுக்கணும் அப்படின்னு நினைச்சவரு செந்தில் பாலாஜியும் இவர் தாக்க ஆரம்பிச்சுட்டாரு. இடி ரைட் போச்சு, இந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு போச்சு, அந்த பிரச்சனையை இழுத்து விட்டுக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தாப்ல. இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா செந்தில் பாலாஜி அவர்களை திரும்பவும் சிறைக்கு அனுப்புவதற்காக அண்ணாமலை அவர்கள் என்ன வேணா பண்ணலாம். விஜய் அவர்கள் மட்டும் அண்ணாமலைக்காக கை கோத்தாரு அப்படின்னா யாருமே நெருங்க முடியாது, யாருமே தொட முடியாது, எதுவுமே நடக்காது. அவருக்கு கேட்கிற இடத்துல பெர்மிஷன்ஸ் கிடைக்கும், என்ன வேணா அவர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பல விதமான விஷயங்கள் பேசப்படுது. என்ன நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம். அண்ட் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னு கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.